ஆந்திராவுல இன்டீரியர் ஃபாரஸ்ட் அப்படின்னுவாங்க. காட்டு உள்ள. இதான் அந்த காட்டு உள்ள இருக்கக்கூடிய பாதை. இங்க கொல்லிமலை மாரி இங்கேயும் மூலிகைகள் கிடைக்கும். அபூர்வ மூலிகைகள்லாம். ஆனா என்னன்னா, விஷ ஜந்துக்கள் நெறைய இருக்கும். மலைப்பாம்பு இருக்கும், நாகம் இருக்கும், ராஜநாகம் இருக்கும், கருநாகம் இருக்கும், நரி இருக்கும், காட்டெருமை இருக்கும். அவைகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதை இது. கரடு முரடா தான் இருக்கும். இங்க கார்ல வர்றதே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, அவ்வளோ மக்கள் இங்க வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இங்க ஒரு ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது. ரொம்ப பிரபலமான கோயிலு. இந்த கோயில்ல போயிட்டு வணங்கிட்டு வந்தோம்னா, குளிச்சுட்டு வந்தோம்னா அவ்வளோ நல்லது. அங்க தீர்த்தம் கிடைக்கும். அதாவது மூலிகை. இந்த காடுகள்லேருந்து வரக்கூடிய மூலிகை இலைகள்லேருந்து வரக்கூடியது. அத பட்டு அருவி மாரி கொட்டும். அத ஒரு 10 பேர் கொண்டு வந்து தரப்போறோம். அந்த மூலிகை வீடு ஃபுல்லா தெளிச்சாலும் சரி, வீட்ல மூதேவி யாருக்குன்னா இருந்து, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க, வேலை கிடைக்கல, நோயால படுத்திருக்காங்கன்னா, அவங்க மூஞ்சில பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கணும். இது நான் இலவசமா குடுக்க போறேன் ஒரு 5 பேருக்கு.